நிகழ்ச்சி உங்களுக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயமோ கர்த்தரால் வரும். சூழ்நிலை பார்த்து பயப்படாதுங்க. இதுவரை ஒருவேளை நீங்க படிக்க தவறி இருக்கலாம். இதுவரை நீங்க சில படிக்க வேண்டிய நேரத்துல படிக்காம, படிக்க வேண்டிய அளவு படிக்காம, செல்போன்ல நேரத்தை வீணா செலவு பண்ணி, ஃப்ரெண்ட்ஸோட செலவு பண்ணி, ஐயோ நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேனே, கவனம் செலுத்தலையே, இன்னும் 2 வாரம் தானே இருக்குது, 4 வாரம் தானே இருக்குது, எப்படி படிச்சு முடிக்க போகிறேன், எப்படி எனக்கு ஜெயம் கிடைக்கும், பதறாதுங்க. இப்ப பிந்தி போகவில்லை. இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து கவனம் செலுத்தி படிக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரு சமயம் ஒரு தகப்பனார் என்னை பார்க்க வந்தார். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தகப்பனார் என்னை பார்க்க வந்தார். என்ன விஷயம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், என்னுடைய மகள் ஸ்கூல்ல படித்து கொண்டிருக்கிறாள். அவள் சரீரத்திலே பாதிப்புக்கப்பட்ட ஒரு குழந்தை. அதனால எங்க ஸ்கூல்ல படிக்கும் போது டீச்சர்ஸ்க்கு எல்லாம் தெரியும், அவ மேல இறக்கப்பட்டு சரியா படிப்பு வராது, ஏதோ படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பினோம். அதனால இறக்கப்பட்டு அவளை பாஸ் பண்ணி போட்டுக்கொண்டே வந்துட்டாங்க. என்ன சுதந்திரக்கூடாது, பலவீனப்பட்ட ஒரு மகள், அதனால வெற்றி பெற்று போறதா மேல் படிப்புக்கு போகட்டும்னு அனுப்பினாங்க. இப்ப 10th கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். 10th எக்ஸாம்ல அப்படி யாரும் இறக்கப்பட்டு எல்லாம் மார்க் போட்டு மேல அனுப்ப மாட்டாங்க. 10th வரைக்கும் வந்துட்டா இதுவே ஆண்டவருடைய கிருபை தான், மனுஷருடைய தயவுல தான். இப்ப கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். எனக்கு தெரியும் என் பிள்ளையை பற்றி, அவளால வெற்றி பெறவே முடியாது. அவளுடைய நாலேஜ் அவ்வளவுதான், அவளுடைய திறமை அவ்வளவுதான், அவளுடைய ஐக்கியூ அவ்வளவுதான். அவளால முடிஞ்ச அளவுக்கு படிச்சு வந்திருக்கிறான். அவ வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு ஒரு ஆசை, என்னுடைய மகள் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா, அட்லீஸ்ட் ஒரு 10th வரைக்குமாவது படிச்சு முடித்திருக்கிறாள் என்று சொல்ல முடியும். அந்த பலவீனப்பட்ட அந்த மகளுக்கும் நம்ம படிச்சு முடிச்சு 10th பாஸ் பண்ணிட்டோன்ற சந்தோஷம் வருமே. அதுக்காக ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும். ஆண்டவர் அற்புதம் செய்யாம அவளால பாஸ் பண்ணவே முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் நான் ஜெபம் பண்ண வந்தேன்னு சொன்னாங்க. இந்த ஜெப குறிப்பு வித்தியாசமா இருக்குது இல்ல? உண்மையில அந்த தகப்பனார் அந்த மகள் மேல வைத்திருந்த பாசம், ஆண்டவர் மேல வைத்திருந்த விசுவாசம், இவளால பாஸ் பண்ண முடியாது, ஆனா ஆண்டவரால முடியும். இவள் பலவீனப்பட்டவள், கர்த்தர் உதவி செய்ய முடியும். இந்த தகப்பனாருக்கு இருந்த ஒரு மகள் மேல இருந்த பாசம், ஆண்டவர் மேல வைத்த விசுவாசம். உங்க வீட்டுல கூட சில பெற்றோர், இவளுக்கு படிப்பு வரல, இவனுக்கு படிப்பு வரல, இது வரைக்கும் அவ்வளவுதான், இது வரைக்கும் பாசமா இருக்க எடுக்கல, எப்படி டென்ஷனா இருக்கிறீங்களா? முதல்ல பிள்ளைகளை நேசிங்க. அவங்களால முடிஞ்சதை படிக்கிறான். எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி ஐக்கியூல இருக்க மாட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி ரொம்ப படிச்சு எல்லாருமே ஒரே மாதிரி மார்க் எடுக்க முடியாது. எல்லாருமே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியுமா? முடியாது இல்ல. உங்க பிள்ளைகளுக்கு ஏற்றபடி அவங்க படிக்கிறாங்க. அதனால பிள்ளைகளை குறைத்து மதிப்பிடாதங்க. பிள்ளைகளை நேசிங்க. அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணாதங்க. உன்னால முடிஞ்ச அளவு படி, அப்பா உனக்காக ஜெபிக்கிறேன், அம்மா ஜெபம் பண்றேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், பயப்பட, முடிஞ்ச அளவுக்கு படி போதும். இல்ல அவங்கள பாரு, இந்த பிள்ளை பாரு, அவங்கள எவ்வளவு மார்க் எடுக்காங்க, நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் தயவு செய்து பயன்படுத்தாதங்க. அதனால ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து நீங்க பிரேயர் சப்போர்ட் கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளையை பத்தி எனக்கு தெரியும், பலவீனமுள்ள பிள்ளை, அவளால முடிந்த அளவு படிக்கிறான், அவனால முடிஞ்ச அளவு படிக்கிறான், அவனுடைய சுபாவம் இப்படிதான். ஆனா நான் ஒரு தகப்பனா, ஒரு தாயா, என்னுடைய பிள்ளைக்காக உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒரு அற்புதம் செய்யுங்க. நீங்க உங்களுடைய பிள்ளைக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிங்க. நான் உங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். இன்றைக்கு உங்க பிள்ளை மேல கை வைத்து நீங்க ஜெபிக்க போறீங்க. அவங்க தலையில கை வைத்து உங்க குழந்தைகளுக்காக ஜெபிக்க போறீங்க. ஆயத்தப்படுங்க. இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கட்டாயம் இன்றையிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி விடுவார். அதனால சொந்து போகாதங்க. பாருங்க, அந்த மகளுக்காக ஜெபித்து அந்த மகள் பாருங்கள், அற்புதமாய் கவர்மெண்ட் எக்ஸாம்ல வெற்றி பெற்று விட்டாள். அந்த தகப்பன ஸ்கூல்ல எல்லாருக்குமே ஆச்சரியம். டீச்சருக்கு, ஹெட் மாஸ்டருக்கு எல்லாம், இவன் எப்படி வெற்றி பெற்றாள்?
அது ஒரு இட்ஸ் எ மிராக்கிள். அவங்க எல்லாருமே சொன்னது, இவள் வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது, இந்த மகள் எப்படி வெற்றி பெற்றாள். அந்த தகப்பனாருக்கு அவ்வளவு சந்தோஷம். அவர் இயேசுவுக்கு நன்றி சொன்னார். எனக்கு தெரியும் மகளை குறித்து, இது ஆண்டவர் கொடுத்த வெற்றி, இது இயேசு கிறிஸ்து கொடுத்த ஜெயம். என் ஜெபத்தை கேட்டார் என்று. உங்க ஜெபத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.